வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் அண்ட் காலேஜோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மார்க்கெட்டிங்லேருந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், ஏன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏன் வந்து கண்டிப்பாக பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அட்மிஷன் அதிகப்படுத்துறதுக்கு, லீட் ஜென்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்டோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பேரண்ட்ஸோட என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்கூல் காலேஜாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த 2025 வந்து நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட பேர் ஜீவராஜ். நான் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். மோர் தென் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் மோர் தென் 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஏஐ ஆட்டோமேஷனில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி, ஏஐ ஆட்டோமேஷன் பற்றி ரெகுலராக நம்மளோட சேனலில் நிறையா கண்டென்ட்ஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். நிறையா என்னோட வெப்சைட்டில் நிறையா பிளாக்ஸும் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட வெப்சைட்டோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னோட வெப்சைட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் என்னோட பிளாக்ஸ் பற்றி நீங்கள் ரெகுலராக நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஓனராக இருக்கீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஓனராக இருக்கீங்க, இல்லை வெதர் யூ ஆர் ஒர்க்கிங் இன் marketing or business development in educational institution, definitely this video will be very very useful to you. ஸோ ஏன் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது யார்? ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ், பேரண்ட்ஸ் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். அவங்க அதிகமாக வந்து எங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து நம்மளோட பிராண்டை பற்றி நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால, ஸோ அந்த மீடியமில் நம்ம வந்து நம்மளோட பிராண்டை பற்றி ஒரு விசிபிலிட்டி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மற்ற பெரிய கார்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதை மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிமிலராக அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து சின்ன சின்ன அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஓல்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஒரு மார்க்கெட்டிங்லேயோ ப்ரொமோஷன்லேயோ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பிராண்ட் விசிபிலிட்டி அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், நிறைய வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனல் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கலாம், ஒரு குவாலிட்டியான டீச்சர்ஸ் டீம் வந்து நம்ம ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை காலேஜஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நிறையா பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளோட இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளோட ஸ்கூலில் என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸுக்கு தெரியணும். ப்ளஸ் வந்து நம்ம புதுசாக நம்ம ஸ்கூலை பற்றி வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நம்ம ரீச் பண்ணாதான் நம்ம வந்து அந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம வந்து டிஜிட்டலில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நியூ ஆடியன்ஸ்க்கு நம்மளோட ஸ்கூலை பற்றி அதிகமாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாதான் நம்மளோட அட்மிஷன், லீட் ஜென்ரேஷன் அப்படின்றது வந்து நமக்கு இயர் பை இயர் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். டு ஸ்டார்ட் வித் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளோட டிஜிட்டல் ஐடென்டிட்டி அப்படின்றது வந்து நம்மளோட வெப்சைட் தான் வந்து டிஜிட்டல் ஐடென்டிட்டி. மோஸ்ட் ஆஃப் தி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ வந்து தே ஹவ் கிரியேட்டட் அ வெப்சைட். ஸோ அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஹோம் பேஜ் இருக்கும், ஒரு அவங்கள பற்றி ஒரு அபவுட் அஸ் பேஜ் போட்டிருப்பாங்க, ஸோ ஒரு ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க, கேலரி போட்டிருப்பாங்க, கான்டாக்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து அந்த வெப்சைட்டை வந்து பெருசாக அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வெப்சைட் அப்படின்றது வந்து உங்களோட ஒரு டிஜிட்டல் ஆஃபீஸ். ஸோ அந்த வெப்சைட்டை வந்து நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மாடர்ன் டிசைனில் வந்து நம்ம ரீவேம்ப் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். வெப்சைட்டில் நம்ம போடக்கூடிய பேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் ஹோம் பேஜஸ் வந்து டெஸ்டிமோனியல்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அது போக நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்ன ஒரு வருஷத்துக்குரிய ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், ஏற்கனவே நம்ம பண்ண ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன ஈவெண்ட்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஈவெண்ட்ஸில் என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம், நேஷனல் ஈவெண்ட்ஸ் என்ன போயிருக்கோம், ஸோ அடுத்து நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ண போகிறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரியான அதுக்கு தனியாக வந்து ஒரு பேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கேலரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பேஜ் வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கணும். தேவைப்பட்டால் நம்ம வந்து ஸ்கூலை பற்றி அவங்க நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணி வச்சுருக்கணும். வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய
நம்மளோட ஈவெண்ட்ஸ், நம்மளோட முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து த்ரூ பிளாக்ஸ் மூலியமாவோ, த்ரூ வீடியோஸ் மூலியமாவோ நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஸ்கூல்ஸில் நம்ம வந்து இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த அந்த டீம் அவங்க தான் வந்து அந்த கோர் டீம். அவங்க தான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் பற்றி போடலாம். ஸோ அவங்க என்னென்ன விஷயங்கள்ல அவங்க வந்து என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் நம்ம கிரியேட் பண்ணி போடலாம். பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை வீடியோஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ ரெகுலராக நம்ம வந்து கண்டென்ட்ஸ் வந்து நிறைய அப்டேட் பண்ணுற மாதிரி வெப்சைட்டில் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபோட்டோஸ் மூலியமாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தனியாக வந்து பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் போட்டுட்டு ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கிற ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பிளாக்ஸ் எழுதி, ஆர்டிகல்ஸ் எழுதி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிருக்காங்க, இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து புதுசாக இப்போ வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அதில் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம். ஸோ வந்து இப்போ நம்ம ரிசல்ட்ஸை வந்து ஒரு 100% கொண்டு வரதுக்கு ஸோ நம்ம என்னென்ன டாக்டிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத டாக்குமெண்ட் பண்ணி ஒரு நம்ம வந்து ஒரு பிளாக்ஸ் மாதிரி போடலாம், ஒரு வீடியோஸ் மாதிரி போடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வெப்சைட்டை ஒரு ஆக்டிவாக நம்மளோட ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸை வந்து நம்ம ஒரு வைப்ரண்ட்டாக வந்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெப்சைட் நம்ம நல்ல ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ பீப்புள் மெயினாக வந்து இப்போ டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கூகுளில் தான் வந்து மெயினாக வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட ஸ்கூல் காலேஜ் நம்மளோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து கூகுளில் நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுக்கிறோமா அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ கூகுளில் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து நம்மளோட ஸ்கூலை பற்றி, காலேஜை பற்றி நம்ம ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கூகுளில் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்மளோட இமெயில் ஐடி, நம்மளோட வெப்சைட், நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ், நம்மளோட ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன், ஸோ டைமிங்ஸு ப்ளஸ் ஈவெண்ட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆக்டிவிட்டி வந்து கூகுளில் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு நியூ பேரண்ட்டாக இருக்கட்டும், அவங்க வந்து சப்போஸ் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் ஃபைண்ட் அவர் ஸ்கூல் ஆன் கூகுள். ஸோ கூகுளில் நம்மளோட ப்ரெசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் அது வந்து எஸ்இஓ வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு கண்டென்ட்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து பிளான் பண்ணணும். உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கூகுளில் எப்படி சர்ச் பண்ணுவாங்க? இப்போ வந்து டாப் 5 சிபிஎஸ்இ ஸ்கூல் இன் சென்னை, இல்லைனா டாப் 10 ஐசிஎஸ்சி ஸ்கூல் இன் மதுரை. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்டு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் எஸ்இஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ லோக்கலில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ், 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கக்கூடிய உங்களோட ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி வந்து அந்த ஃப்ரேஸ் எப்படி நம்ம வந்து எழுதணும், எப்படி கீவேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், கண்டென்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய காலேஜாக இருக்கீங்க, யூ ஆர் அட்ராக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் அதர் ஸ்டேட் அப்படின்னா, அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் எப்படி வந்து தே வில் யூஸ் தி கீவேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ரெலவெண்ட் கீவேர்ட்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரியான ஃப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி, ஸோ அந்த ஃப்ரேஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெப்சைட்டில் போடக்கூடியதை வந்து சும்மா வந்து நம்ம ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம போடாமல், ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு, நம்மளோட சர்வீஸ் அவைல் பண்ணுறதுக்கு கூகுளில் அவங்க வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஃப்ரேசஸ்லாம் உட்காந்து நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளோட அந்த கண்டென்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். நான் வந்து ஒரு முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி நம்ம ஸ்கூலை பற்றி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கலர்ஸ், ஃபாண்ட்டு, டிசைன், லோகோ, ஸோ ஒரு யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்றத நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்மளோட ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த லோகோ வந்து நம்மளோட ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணும். ப்ளஸ் ஒரு பிராண்ட் கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு பிராண்டுக்குரிய ஒரு ஃபாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒரு யூனிஃபார்ம் ஸ்டைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதை வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நம்மளோட எல்லா பிளாக்ஸ்லையுமே, எல்லா ஆர்டிகல்ஸ்லையுமே, அதே மாதிரி நம்ம வெப்சைட்டில் போடக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்களே உங்களுக்கே கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க, ஒரு பெரிய பிராண்டாக இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பிராண்ட் ஃபாண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க,
ஒரு டிசைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூனிஃபார்மாக வந்து அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே ஸோ அந்த ஒரு பிராண்ட் வாய்ஸ் வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரே மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பீப்புள் வந்து ஈஸியாக அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட மைண்டில் வந்து நீங்கள் ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹவ் யூ யூஸ் தி சோஷியல் மீடியா சேனல்ஸு. ஸோ சோஷியல் மீடியா மூலியமாக தான் வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸை நம்ம ரீச் பண்ண முடியும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸை நம்ம என்கேஜ் பண்ணுறதுக்குமே வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்பவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் அப்படின்றத நம்ம வந்து நம்ம குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஒரு இமிடியேட்டாக வந்து நம்மளோட பேரண்ட்டுக்கு இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இமிடியேட்டாக ஷேர் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு பெரிய காலேஜாக இருக்கீங்க, ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஈவன் யூ கேன் கிரியேட் அ ப்ரொஃபைல் ஆன் லிங்க்டின் ஆல்சோ. லிங்க்டின்லேயுமே வந்து உங்களால் நிறையா லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான உங்களோட ஈவெண்ட்ஸ், முக்கியமான உங்களோட ஹைலைட்ஸ், முக்கியமாக உங்களோட ஸ்கூலில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் சோஷியல் மீடியாவில் அந்த பிராண்ட் வாய்ஸ் ஒரே மாதிரி டிசைனில் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கோ ரெகுலராக அதில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மணி வந்து ஸ்பெண்ட் ஆகாது. இப்போ இதே நம்ம லீட் ஜென்ரேஷன் பண்ணணும். இப்போ சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம், யூடியூப் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி யூ கேன் கிரியேட் அ சேனல் இன் வாட்ஸ்அப் ஆல்சோ. வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம், லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் நம்ம ஆடியன்ஸை வந்து நம்ம பில்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸோ ஒரு அட்மிஷன் டைமில் இல்லை ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, ஒரு என்ரோல்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் லீட் ஜென்ரேஷன் பே பண்ணி கேம்பெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் ஆட்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணலாம். இப்போ ஒரு காலேஜில் இப்போ நீங்கள் ஒரு அட்மிஷன் பண்ணுறீங்க, யூஆர் லான்ச்சிங்க ஒரு கோர்ஸ் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு நியூ டிகிரி லான்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து இப்போ ஸ்கூலாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ ப்ரோக்ராம் வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் மூலயமா அதை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியும் டு தி டார்கெட் ஆடியன்ஸ், டு தி ஸ்பெசிஃபிக் லொகேஷன், டு தி ஸ்பெசிஃபிக் டெமோகிராஃபிக்ஸ், டு தி ஸ்பெசிஃபிக் பீப்புள் இன் யுவர் லோக்கல் ஏரியா பண்ண முடியும். ப்ளஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா த்ரூ வீடியோஸ் மூலியமா, த்ரூ வந்து போஸ்டர்ஸ் மூலியமா அதில் வந்து ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து அட்மிஷன் அதிகப்படுத்துறதுக்கு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின்ஸ் நம்மளால பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்காங்க அப்படின்னா ஈவன் லிங்க்டின்லையுமே நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணி அதுலேயுமே உங்களால் லீட் ஜென்ரேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அதை வந்து பெருசாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா கைண்ட்லி ஸ்டார்ட் யூட்டிலைசிங் தட் மீடியம். ஸோ அது எல்லாமே வந்து வெப்சைட்லேயும் அந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இன்டெகிரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வெப்சைட்டில் போகும்போது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதுலேயும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபைனலி இப்போ ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனில் ஒரு என்கேஜ்மெண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பேரண்ட் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ரெகுலராக இப்போ ஸ்டூடெண்ட்டை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஃபன் ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ், கேமிஃபைடு ஆக்டிவிட்டீஸ், ஸ்கில் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக் எஜுகேஷன், அப்பார்ட் ஃப்ரம் அகடமிக் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க வந்து வரணும். ப்ளஸ் வந்து ஸ்கூலோட அவங்க வந்து ஒரு பர்சனலாக அவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி, டீச்சர்ஸோட ஒரு பர்சனலாக ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி, அதேமாரி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுற மாதிரி நிறையா ஃபன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸாக பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம டிஜிட்டலாக நம்ம அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். வெப்சைட்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா நமக்கு அட்மிஷன் வரணும் அப்படின்னா ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க, என்ன ரீசனுக்காக அந்த ஸ்கூலில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்மளோட இன்ஸ்டிடியூஷனுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம என்னென்ன இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கில் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நம்ம அதை வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாலே போதும், கண்டிப்பாக வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்றது அதிகமாகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு கொலாபரேஷன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது.
ஸோ அது எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, பெரிய காலேஜ் இருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன் வந்து இப்போ பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஏற்கனவே ஒரு அலுமினி இருப்பாங்க காலேஜில் படிச்சுட்டு ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கக்கூடிய பீப்புள் இப்போ வந்து சோஷியல் மீடியாலேயோ இல்லை மீடியாலேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட என்டாஸ்மெண்ட் ப்ளஸ் அலுமினி மீட்ஸ் நம்ம வச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலியமாகவும் நம்மளோட ஸ்கூல் பற்றின ஒரு பிராண்ட் விசிபிலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்மளோட இன்ஸ்டிடியூஷன் பற்றின பிராண்டு ஒரு அவேர்னஸை நம்மளால் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய அலுமினி வந்து நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்காங்க, இப்போ நம்ம காலேஜில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து புதுசாக வந்து கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து அடுத்து ஏஐ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஆட்டோமேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம், டிஜிட்டல் ரிலேட்டடாக இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியே நம்ம வந்து விஷயங்கள் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக உங்களோட ஸ்கூலுக்கோ உங்களோட காலேஜ்க்கோ உங்களுக்கு இந்த டூல்ஸ் ரிலேட்டடான ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது, இல்லை ஒரு செமினார் வந்து தேவைப்படுது, ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணணும், இல்லை வந்து இப்போ நம்மளோட இந்த மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு எப்படி இந்த டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் வந்து இஃப் யூ நீட் எனி சப்போர்ட் யூ கேன் காண்டாக்ட் மீ இன் மை வாட்ஸ்அப் நம்பர் ஆர் எல்ஸ் யூ கேன் விசிட் மை வெப்சைட். கண்டிப்பாக அதுக்குரிய சப்போர்ட் வந்து நான் பண்ணித்தரேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஜிட்டல் டூல்ஸ் ரிலேட்டடாக ஏஐ ஆட்டோமேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம். கைண்ட்லி சப்போர்ட் திஸ் சேனல். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.